ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல இந்த டீ ட்ரீ ஆயில்னு சொல்லக்கூடிய தேவதாரு எப்படி வளர்க்குறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின் செல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து புதுசாக மூலிகை செடிகள், பூச்செடிகள் கொண்டு வந்திருக்கோங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் குறிப்பாக இந்த டேண்ட்ரஃப் இருக்குது, உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி இருக்குது, அதுக்கப்புறமா ஹேர் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை எசென்ஷியல் ஆயிலாகவே வாங்கி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். ரொம்பவே மெனக்கெடல் இல்லாம வளர்க்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த செடி தாங்க. இந்த செடி நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு மேல இருக்கும். ஸோ நான் வாங்கி நடவு பண்ணதுதான் ஞாபகமே தவிர இதுக்கு நான் பர்டிகுலரா என்ன கேர் பண்ண, என்ன பூச்சி தாக்குதல் வந்துச்சு அப்படின்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே போதுங்க. ரெகுலரா நம்ம தண்ணி ஊத்தினாலும் போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஆகாம விடுறதுக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அலர்ஜிஸ் வந்து சீக்கிரமாவே ரெடி ஆகிறதுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த புண்ணு வடு எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 மாசம் கிட்டவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அலர்ஜி மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதில் வந்துட்டு இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், இந்த செடி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் பறிச்சு போட்டு எண்ணெய் காய்ச்சி அந்த எண்ணெயை ரெகுலராக யூஸ் பண்ணும்போதே அந்த புண்ணுல வந்து நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னாலும் சரி, நீங்க வந்துட்டு ஸோ இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயிலாக மட்டும் இல்லாமல் அந்த இலைகளவே நம்ம டேரெக்டாகவே பறித்து யூஸ் பண்ணலாங்க. இதில் நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த செடி வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் புண்ணு, அலர்ஜி இதெல்லாமே ரெடி ஆகிறதுக்கு, சீக்கிரமாக சரியாகிறதுக்கு. ஸோ இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் பார்த்துட்டிங்க, அதோட செடிகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்டிசெப்டிக் ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்கும் கூட. ஸோ நம்ம வீட்டில் நம்ம வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா ஏதாவது முதலுதவி பண்ணணும் அப்படின்னா கூட இந்த இலைகளை நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு நமக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு எண்ணெய் மாதிரி காய்ச்சி வச்சுட்டு அதை கூட நம்ம ரெகுலராக அந்த ஸ்கின்ல, ஹேரில், அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணும் போதும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குதுங்க. ஸோ அந்த அலர்ஜிக்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நர்சரிகளில் கிடைக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இதுக்கான ரேட் அப்படிங்கிறது மாறுங்க. ஒரு 150லேருந்து 250, 300 ரூபாய் வரைக்குமே இந்த செடி வந்துட்டு நமக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் அதோட ஹைட்டை பொறுத்துமே அந்த ரேட் வந்து மாறுங்க. இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மரத்தோட ஒரு சின்ன வெர்ஷன் மாதிரி, மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்கும். அதோட இலைகள், மரம், தண்டு எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு யூக்கலிப்டஸ் மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன சைஸில் இருக்கும். இந்த இலைகளை நீங்கள் பறித்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தைல வாசம் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக ஊசியான இலைகள் இருக்குங்க. இந்த இலைகளை நம்ம பறித்து கசக்கி பார்க்குறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு தைல வாசம் இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த செடியை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கான ஒரிஜினல் பேர் வந்துட்டு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் பிளான்ட்டு, டீ ட்ரீ பிளான்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து இதுக்கு தெரியறதில்ல. இதுக்கு நர்சரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைப்ரஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்துட்டு தேவதாருன்னு சொல்லி கேட்டா அப்படின்னா கிடைக்கும். நீங்க வந்துட்டு அந்த செடியோட அடையாளம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டான எக்ஸாக்ட் பெயர் சொல்லி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால செடியை வந்து நீங்க பார்த்து வச்சுட்டு அதை வந்துட்டு நீங்க கரெக்டா உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது அந்த செடிகளை நீங்க வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம். இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு பங்கு மண், ஒரு பங்கு கோகோ பீட்டு, ஒரு பங்கு உரம், அவ்வளோதான். வேற எதுவுமே நம்ம இதில் கலக்க வேண்டியதில்லை. பெருசாக வந்துட்டு நமக்கு தண்ணி தேங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம நார்மலாக கத்திரிக்காய், வெண்டைக்காய்க்கு என்ன பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுவோமோ அதே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாலே போதும். இதுக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 9x9 பேக்கில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுவே வந்து போதுமானதாக இருக்குது. இன்கேஸ் இந்த செடி வந்துட்டு நல்லா ஹைட்டாக வளருது அப்படிங்கும்போது ஒரு 12x12 பேக் வரைக்குமே அதிகபட்சம் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பெருசா பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படின்றதும் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வாங்கி வச்சுட்டாலே போதும். அதுல இருக்கக்கூடிய அந்த நெடி இருக்கும் இல்லையா, அந்த தைல வாசத்துக்கே பெருசா பூச்சி தாக்குதல் வர்றது கிடையாது.
இதுக்கான இலைகளை வந்து நம்ம கட் பண்ண தான் வந்துட்டு நிறைய பக்க இலைகள் நல்லா வளருதுங்க. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டு நம்ம கணுக்கள்ல இருந்து நிறைய துளிர்கள் வர்றதை வந்து என்னால் பார்க்க முடியுது. நம்ம கட் பண்ணி விட இந்த செடி வந்துட்டு நல்லா அடர்த்தியாவே வளரும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப பெரிய மரமா எல்லாம் போறது கிடையாது. ஒரு சின்ன செடியாவே ரொம்ப சூப்பராகவே வளருதுங்க. இதுக்கான வெயில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம நார்மலா ஒரு 8 மணி நேரம் வெயில் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல வச்சுட்டாலே போதும். இது வந்துட்டு அழகுக்கு அழகு செடியாகவும் இருக்கும், நமக்கு மருத்துவ குணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு செடி இது. இதுக்கு உரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம பெருசா பர்டிகுலரா இதுதான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. மாசத்துக்கு ஒரு தடவை வேணா பயோ ஃபர்டிலைசர் நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி இலைகள் மேலேயும் செடிக்கு வேர்லையும் வந்து ஊற்றி விடலாம். இது இல்லாம பஞ்சகாவியம், மீனமிலம், மற்ற செடிகளுக்கு நம்ம என்ன உரங்கள் கொடுப்போமோ அப்போ வந்துட்டு இதுக்கும் வந்து நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே வளருதுங்க. பெருசா பூச்சி தாக்குதல் இருக்கிறது இல்ல, ரொம்ப மெனக்கெடலும் இல்லாம அது பாட்டுக்கு நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு அழகா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மரம் நம்ம வீட்டுல ரொம்ப அழகா வளருது. ரொம்ப மெனக்கெடலும் இல்லை, ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு வளரும். நம்ம அப்பப்போ கட் பண்ணி நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம அப்பப்போ கட் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னுமே நல்லா தளைஞ்சு வருதுங்க. ஸோ இந்த செடி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு வளருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பணம் போட்டு வாங்குற அத்தனை பணமுமே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இது வந்து வேஸ்டே ஆகாது, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செடியும் கூட. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.